ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. பெருவாயில் முள்ளியார் அருளிய ஆச்சாரக்கோவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சாரம் என்பது ஒழுக்கம், நன்னடத்தை. கோவை என்பது கோர்வை, தொகுப்பு. ஒரு ஜீவன், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மேன்மைக்காக கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் என்னென்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தர்மமே சனாதன தர்மம்னு தர்மத்தை பிரதானமாக கொண்டது. தர்மம் தத்துவத்தை ஆதாரமாக கொண்டது. தர்மம் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள், தர்மத்தை சொல்லியிருக்கிறார்கள், அந்த தர்மத்தை எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தர்மம் மாறுபடக்கூடியது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் தர்மத்தில் மாறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அளவில் பார்த்தோம்னாக்கா பல்வேறு மாறுபாடுகள் இருக்குது. இப்போ அந்த நம்ம தேசத்தில் நம்மளுடைய பெரியோர்கள் நம்மளுடைய சனாதன தர்மம் என்பதை எந்த அடிப்படையில் கட்டமைத்திருக்கிறார்கள், அதனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கம் என்பது தத்துவத்தினுடைய அடிப்படையில் தர்மமானது இருக்கின்றது. அதை நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வாழ்க்கையை பற்றிய நம்முடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து இருக்கின்றது. ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு விதிமுறைகள் வச்சிருக்கிறான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். தொழிலாளர்னா அவர்களுக்கான விதிமுறைகள், பொதுவான விதிமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த நிறுவனம் அவனுக்குன்னு ஒன்று வைத்திருக்கிறார். இப்போ அது எந்த அடிப்படையில் இருக்குது, அந்த நிறுவனம் எந்த நோக்கத்தில் செயல்படுகின்றது. ஐடி கம்பெனினாக்கா அது இப்போ அதோட தர்மம் வேறையாக இருக்குது. நம்ம உள்ளூரில் இருக்க ஒரு சின்ன தொழிற்சாலைன்னா அதற்கான தர்மம் வேறையாக இருக்குது. அப்போ எந்த நோக்கம், அந்த அதான் தத்துவம்னு சொல்கிறோம், எந்த நோக்கத்தில் அந்த நிறுவனம் நடக்குதோ, அந்த நிறுவனத்தோட மையமான உற்பத்தி பொருள் என்னவோ அதற்கேற்ற மாதிரி அந்த தர்மமானது மாறுபடுகின்றது. அந்த மாதிரி ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு மதத்தினுடைய தர்ம விஷயங்கள் அதனுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றன. அதனால் தர்மத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு தத்துவத்தை பற்றிய விவேகமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் தர்மத்தை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன் மற்ற மதத்தில் வேறு மாதிரி இருக்குது, நம்ம மதத்தில் ஏன் இதை இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். நம்ம மதத்துக்குள்ளேயே தத்துவ திருஷ்டியில் தத்துவ தரிசனத்தில் வேறுபாடு இருக்கின்றது. சைவம் ஒரு தத்துவத்தை சொல்லுகின்றது, வைஷ்ணவம் ஒரு தத்துவத்தை சொல்லுது. வைஷ்ணவத்திலேயே விசிஷ்டாத்வைதம் தனியாக, துவைத்தம் தனியாக இருக்கின்றது. அப்படி அந்த தத்துவ திருஷ்டி மாறுபடுவதற்கு ஏற்றாற் போல தர்மமும் அந்தந்த ஆச்சார விஷயங்களில் மாறுபாடானது இருக்கின்றது. அதில் இந்த தர்மங்கிறது தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. நம்மளுடைய ஹிந்து மதத்தினுடைய பொதுவான தத்துவம் சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் பொதுவாக நம்மளுடைய தர்மம் என்ன சொல்லுகின்றது, நம்மளுடைய உபனிஷத்துக்கள், வேதங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகவத்கீதை, இப்படி அந்த தத்துவ சாஸ்திரங்கள்
தர்மமா தத்துவமா என்ன சொல்லுகின்றது, அதை பற்றி நமக்கு ஒரு அடிப்படை ஞானமானது இருக்க வேண்டும். அப்போ தான் தர்மத்தை புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அட்வான்ஸாக அதற்குள்ள பேதங்களாக அப்படி இப்படின்னு இருக்கிறத விட பொதுவாக நம்மளுடைய மதத்தினுடைய பார்வை என்ன என்பது நமக்கு தெரியணும். அப்படி நம்மளுடைய மதம் தத்துவத்தில் என்ன சொல்லுகின்றதுன்னா, இந்த உலகம் ஒரே பொருளால் ஆனது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரே மூலத்தை கொண்டவை. அந்த ஒரு பொருளை பரம்பொருள் என்று சொல்லுகின்றோம், பரமாத்மா என்று சொல்லுகின்றோம். அந்த ஒரு பொருள் உலகமாக தோன்றிக் கொண்டிருக்கின்றது. உலகம்ங்கிற திருஷ்டியிலிருந்து உள்ளே போனால் உலகம் ஒரு மூலத்தை கொண்டது. அல்லது சிருஷ்டி தொடக்கத்திலிருந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் தான் பலவாக ஆகி இருக்கின்றது, பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. நம்ம உலகம்னு எதை பார்க்கிறோமோ அதற்குள்ள மாறுபடாத ஒன்று இருக்கின்றது. தோன்றி கொண்டிருக்கின்ற தோற்றங்கள் அனைத்துள்ளும் அல்லது மாறுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த பொருட்கள் அனைத்துள்ளும் மாறுபடாத ஒரு பொது ஆதாரம் இருக்கின்றது. அது பரம்பொருள், அது இறைவன். எல்லாவற்றுள்ளும் அது இருக்கின்றது. இல்லை ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதா உலகம் இருக்கலாம். ஒரு பொருள் பெரிய பொருள், ஒரு பொருள் சிறிய பொருள் இருக்கலாம். அது புறத்தோற்றத்தில் விவகாரங்களில் அந்த வேறுபாடு இருக்குது. ஆனால் அடிப்படையில் அது ஒரே மூலத்தை, ஒரே ஆதாரத்தை, ஒரே காரணத்தை கொண்டது. அதனால் ஆதிபகவன் முதற்றே உலகுங்கிற, முதல்ங்கிறதுக்கு காரணம்னு அர்த்தம். இந்த உலகம் ஒரு பரம்பொருளை, ஆதிபகவனை காரணமாக கொண்டது. இப்போ சூரியன் பெரிய பொருள் நமக்கு தெரியும். பூமி, சூரியனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பூமிங்கிறது சிறிய பொருள். சூரியன் உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். சூரியன் பெரிய பொருள், பூமிங்கிறது ஒரு சிறிய பொருள். சந்திரன் இருக்கு, சந்திரன் பூமியை விட சிறிய பொருள். சூரியன் பெரிய பொருள், சூரியனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பூமி சிறிய பொருள். பூமியை விட சந்திரன் சிறிய பொருளாக இருக்குது. இல்லை சூரியனை சார்ந்து பூமியினுடைய இருப்பு இயக்கமானது இருக்கின்றது. அதே மாதிரி பூமியை சார்ந்து சந்திரனுடைய இருப்பானது இயக்கமானது இருக்கின்றது. இது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பெரு வெடிப்பிலிருந்து தோன்றியது என்று அனுமானம் அறிவியல் சொல்லுகின்றது. இப்போ இந்த சூரியனுக்கு மூலமாக என்ன இருக்குது, சூரியனிடத்தில் என்ன இருக்குது, பூமியினிடத்தில் என்ன இருக்குது, சந்திரனிடத்தில் என்ன இருக்குது என்று உள்ளே பார்த்தோம்னாக்கா ஒரே பஞ்சபூதம் தான். எல்லாமே ஒரே மூலப்பொருளால், ஒரே பஞ்சபூதங்களால் ஆனவை. சொல்லப்போனால் எல்லாமே ஒரே ஒன்றிலிருந்தே வெடித்து பலவாக வந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் ஒன்றின் ஈர்ப்புனால ஒன்றை சார்ந்து ஒன்றை சுற்றி கொண்டு இது இயங்கிக் கொண்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த இயக்கமும் அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அவைகளை ஒன்றிணைத்து வைத்திருக்கின்றது. விவகாரத்தில் பார்க்கிற பொழுது சூரியன் பெரிய பொருள், பூமி சிறிய பொருள். சூரியனை சார்ந்து பூமியானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. சூரியன் இல்லைன்னா பூமியினுடைய இருப்போ இயக்கமோ இல்லை. அப்படிங்கிறது விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஆனால் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் மூலமாக, ஆதாரமாக இதற்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, சூரியன் எந்த மூலப்பொருளால் ஆனதோ அதே மூலப்பொருளால் ஆனது தான் பூமியும். அடிப்படை பொருளில் வேறுபாடு இல்லை. பூமி எதனால் ஆனதோ அதனால் ஆனது தான் சந்திரன். அடிப்படை பொருளில் வேறுபாடு இல்லை. ஆனால் விவகாரத்தில் ஒன்று பெரியது என்றும் ஒன்று சிறியது என்றும், ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பது, ஒன்று இயக்குவதாகவும் இன்னொன்று இயக்கப்படுவதாகவும் அதற்கு கட்டுப்பட்டு இருப்பதாகவும் இருக்கின்றது. விவகாரத்தில் அதுக்கு கட்டுப்பட்டால் சூரியனுக்கு கட்டுப்பட்டு பூமி இருக்குது. சூரியனுடைய இயக்கத்தை சார்ந்து பூமியினுடைய இயக்கமானது இருக்கின்றதுன்னு விவகாரத்தில் இருக்கின்றது, தோற்றத்தில் இருக்குது. ஆனால் அடிப்படை ஒரே ஆதாரம்தான். அதே தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான இறைவன், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், ஜீவர்கள். இறைவன் பெரிய பொருள், ஜீவன் சிறிய பொருள். அவர் பரமாத்மா, இவர் ஜீவாத்மா. அவர் நடத்துபவன், இவன் நடத்தப்படுபவன். அவர் கட்டுப்படுத்துபவர், இவன் கட்டுப்படுத்தப்படுபவன். இப்படி இருக்குல்ல. அப்போ அவர் பகவான், இவன் பக்தன். இந்த பேதம் இருக்கு. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அவர் பெரியவர், அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வேஸ்வரன், எல்லாமே இருக்கு.
நாம் இந்த உடம்பு அல்பமான சக்தி உடையது, அல்பமான அறிவுடையது, அல்பமான இயக்கமுடையது, சார்புடைய இயக்கமுடையது, ஒரு காலத்தில் தோன்றி மறையக்கூடியது, இது எல்லாமே இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அடிப்படையில் அந்த ஈஸ்வரனும் இந்த ஜீவனும் ஒரே மூலத்தை, ஒரே ஆதாரத்தை கொண்டவர்கள். அதான் நம்மளுடைய ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படை உண்மை. அந்த மூலம் ஆதாரத்தை பிரம்மம் என்று, நிர்குண பிரம்மம் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அதனால் இந்த அடிப்படையில் நாம் உலகத்தை பார்க்கணும். இந்த அடிப்படையில் தர்மத்தை பார்க்க வேண்டும். இப்போ சுருக்கமாக சொன்ன இந்த உலகம் ஒரே பொருளால் ஆனது. அந்த ஒரு பொருள் இறைவன் சொன்ன எல்லா பொருள்களுள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார். எல்லா பொருளுக்கும் மூலமாக, காரணமாக, ஆதாரமாக, உயிராக அவர் இருக்கின்றார். அதில் நான்கிற பொழுது இந்த உடம்புங்கிற ஒன்று இருக்குது. அதற்குள்ள இதை இயக்குவதாக, இதற்கு ஆதாரமாக உயிர்ங்கிற ஒன்று, இறைவன்கிற ஒருவன் இருக்கின்றார். அதே மாதிரி புறத்தில் பார்க்குற ஒவ்வொரு ஜீவரிடத்திலும், ஒவ்வொரு மனிதரிடத்தில் எறும்பாக இருக்கலாம், பெரிய யானை ஒட்டகம்னு பெரிய ஜீவ உடல்களாக இருக்கலாம், அல்லது சக மனிதர்களாக இருக்கலாம், இந்த ஜடப்பொருள்களாக இருக்கலாம், கல் மண் ஜடப்பொருள்களாக இருக்கலாம். அதற்கு மூலமாக ஒன்று தான் இருக்கின்றது. அதனால் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது எல்லாம் இறைவன், எல்லா தோற்றங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார்னு நாம் பார்க்கணும் என்பதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுகின்ற தத்துவ திருஷ்டி. அதனால் விவகாரத்தில் நீங்கள் ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், இது வேற உடம்பு, அது வேற உடம்பு, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது கருப்பாக இருக்கலாம், இது வெள்ளையாக இருக்கலாம், இல்லை அறிவு மற்ற திறமைகளில் வேறுபாடு இருக்கலாம். அது தோற்றத்தில் விவகாரத்தில் இருக்குது. சூரியன் ஒரு மாதிரி இருக்குது, சந்திரன் ஒரு மாதிரி இருக்குது, பூமி ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் வேறு வேறு மாதிரி தோற்றத்தில் விவகாரத்தில் இருந்தாலும் அடிப்படை ஒன்று தான்ங்கிற மாதிரி சரீரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, வேறுபாடு இருக்கின்றது, விவகாரத்தில் இருக்குது. ஆனால் அடிப்படை ஒன்று தான். அதனால் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த உடம்பு இந்த மாதிரி இருக்குது, உங்கள் உடம்பு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான், எனக்கு ஆதாரம் ஆத்மா, இறைவன். நான் இதற்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்துள்ளும் ஆதாரமாக அதே இறைவன் இருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்க்கிற பொழுது, உங்களோட பழகிற பொழுது, உடம்பால் நான் மனிதன்னா நீங்களும் மனிதன். அப்போ மனிதனும் மனிதனும் ஒரு விவகாரம். அப்புறம் நான் ஆத்மான, நீங்களும் ஆத்மா. அந்த திருஷ்டி இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது எல்லாம் ஆத்மா, இறைவன்கிற அந்த தன்மையோட பார்க்கணும், ஒரு திருஷ்டி. அதே சமயம் விவகாரத்தில் வேறுபாடு இருக்குது. நான் பார்க்குற ஒரு நாயை பார்க்குறேன்னா, நாயோட உடம்பு வேறு, மனிதன் என்னுடைய உடம்பு வேறு, இதனுடைய சக்தி வேறு, இதனுடைய அறிவு வேறு, அதனுடைய சக்தி அறிவு வேறு. ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்று தான். அதனால் தத்துவ திருஷ்டியில் ஒரு ஒற்றுமை இருக்குது, விவகார திருஷ்டியில் ஒரு வேற்றுமை இருக்கின்றது. இந்த வேற்றுமை தற்காலிகமானது, ஒற்றுமை நிரந்தரமானது. ஒற்றுமை மாறாதது, மாறுபடாதது, நிரந்தரமானது. வேற்றுமை தற்காலிகமானது, மாறுபடக்கூடியது. இப்போ இந்த ஜீவன் மனித உடம்புல இருக்குது, அந்த ஜீவன் நாய் உடம்புல இருக்குது. அடுத்த பிறவியில் அல்லது போன பிறவியில் அது எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நாம் எப்படி இருப்போம் தெரியாது. இது நாயாகலாம், இந்த ஜீவனுக்கு நாய் உடம்பு வரலாம், அந்த இப்போ நாயாக இருக்கிறது அடுத்த பிறவியில் மனிதனாக வரலாம். அதனால் இது ஒரு தற்காலிகமான உடலுங்கிறது, ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு, தற்காலிகமான விவகாரம். ஆனால் அது விவகாரத்தில் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கு மேலே பரம சத்தியமாக நினைக்கக்கூடாது. பரம சத்தியமாக எது இருக்கோ அது மாறாததாக இருக்கின்றது. அந்த ஞானம் இருக்கணும். அதான் தத்துவ ஞானம், வேதாந்த ஞானம். அதே சமயம் விவகாரம்னு வர்ற பொழுது விவகாரத்தில் இந்த தத்துவம் மனசுக்குள்ளே இருக்கணும். விவகாரத்தில் விவகார தர்மத்தை தான் நாம் கடைபிடிக்க முடியும், அதை மாற்ற முடியாது. நாய் என்ன சாப்பிடுதோ அதை நாம் சாப்பிட முடியாது, நாம் என்ன சாப்பிட்றதோ அதை நாய் சாப்பிட முடியாது. சில விஷயங்கள் முடியலை, நம்ம சாப்பிட்டு போடலாம். ஆடு மாடை என்ன பண்ணுறது, புலி சிங்கத்தை என்ன பண்ணுறது, அது புல்லு சாப்பிடுது, நாம் அது வைக்கோல் சாப்பிடுது, நாம் அரிசியை சாப்பிட்றோம், மாற்றிக்கலாமான்னா அது அந்த உடம்பு அதை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, இந்த உடம்புக்கு அது இல்லை. அதனால் அது அப்படியே இருக்கட்டும், நாம் இப்படியே இருப்போம். அப்போ இந்த மனிதனாக இருக்கிறவன் மனித தர்மத்தை கடைபிடிக்கணும், அது அதனுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறது. அதனால் விவகாரத்தில் அங்கே தான் தர்மங்கிறது வருகின்றது. தத்துவ திருஷ்டியில் தத்துவமாக ஒன்றா இருந்தாலும் விவகாரத்தில் இந்த உடம்புக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது,
இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் இதுக்கு ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, இதனால் இது உயிர் வாழும், அல்லது இது இருந்தால் இது அழிந்து போய்விடும். அந்த உடம்புக்கு அதனுடைய உணவு முறை அது வேறையாக இருக்குது. அதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது எனக்கு இந்த உடம்புக்கு ஒத்துக்கொள்ளணுங்கிறது இல்லை. இந்த உடம்புக்கு உணவாக இருக்கிறது இன்னொரு உடம்புக்கு உணவாக இருக்கணுங்கிறது இல்லை. அதில் வேறுபாடு இருக்குது. அப்போ அதனுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும், நான் என்னுடைய தர்மத்தை கடைபிடிக்கணும். அது விவகாரத்தில். அதனால் இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். அதனால் தர்மத்தை சொல்லுகின்ற பொழுது இந்த விவகாரத்தில் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வானது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. அதற்கு நுட்பமான பல காரணம் இருக்குது. அதே சமயம் தத்துவத்தையும் மறந்துவிடக்கூடாது. நமக்கு சென்ற அந்தர்யோகத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு பாடலில் ஒரு கேள்வி வந்தது. காலோடு கால் தேய்த்து கால் கழுவக்கூடாதுன்னு. காலோடு கால் தேயார்னு ஆச்சாரக்கோவையில் 41வது பாடலில் அப்படி ஒன்று. கண்ணெச்சில் கண்ணூட்டார் காலோடு கால் தேயார், புண்ணியமாய தலையோடு உருப்புறுத்த நுண்ணிய நூல் அறிவினார். ஒரு பாட்டு. சென்ற வாரம் இதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். கண்ணெச்சில் கண் ஊட்டார் அப்படின்னாக்க அந்த கண்மை வைக்கிற பொழுது அதற்குன்னு ஒரு குச்சி, பிரத்யேகமாக நமக்குன்னு ஒரு குச்சி வைத்து கொள்ளணும். இன்னொருத்தர், ஏன்னா வீட்டில் பல பெண்கள் இருக்கிற பொழுது ஒருத்தர் பயன்படுத்தினது இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது. செருப்பு இந்த மாதிரி இந்த குச்சியெல்லாம் கண் நோய்கள் ஏதாவது இருந்தால் பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது அப்படி காரணம் இருக்கலாம். ஆனால் இன்னொன்று அடுத்த வார்த்தை என்னது? காலோடு கால் தேயார். காலோடு கால் தேயார்னா கால் கழுவுற பொழுது காலோட ஒரு காலை வைத்து இன்னொரு காலை தேய்த்து கால் கழுவக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னா, முதல்ல வேணால் நம்ம அறிவியல் காரணம் சொல்லலாம், கண் நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு என்ன சொல்கிறது? நம்ம கால் தானே, நம்ம கால் தானே, ஏன் அது பண்ணக்கூடாது? பண்ணுனா என்ன? கையில் கழுவலாமேண்ணா. கையில் கழுவுறத விட கையில் அந்த காலில் இருந்து ஏதாவது நோய் கிருமி இருந்தால் கைக்கு வருமேன்னு இது கேள்வியாக இருந்தது. ஆனால் அது யோசித்து பார்க்கிற பொழுது அதில் என்ன இருக்குன்னா, நம்ம சாஸ்திரப்படி இருக்குது. இந்த ஒரு வரிக்காகத்தான் அவ்வளோ முகவுரை சொன்னேன். இந்த வரி அந்த காலோடு கால் தேயார்னு ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்கிற பொழுது இந்த தத்துவ திருஷ்டியெல்லாம் நமக்கு புரிந்திருந்தால் இதை புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படையில் தான் சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு புரிந்தது. பொதுவாக யாரையோ அல்லது எதையுமே காலால் உதைக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு பழக்கத்தில் இருக்குது. காலில் மிதி எதாக இருந்தாலும் கையில் தொடரும், தெரியாமல் கால் பட்டுட்டா கூட தொட்டு கும்பிடுவோம். இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இயல்பாக இருக்கிறது. அது எதுவாக இருந்தாலும், அது நோட்டு பேப்பராக இருந்தாலும் வேறு ஏதோ ஒன்று நம்மளை அறியாமல் காலில் இடறிட்டோம்னா, இல்லை மற்ற மனிதர்கள் அல்லது ஏதோ ஒன்று காலில் நம்ம தெரியாமல் பட்டுட்டாங்க தொட்டு வணங்குற பழக்கமானது இருக்கின்றது. எதனால்? அதுவும் இறைவன், அதற்குள்ள ஆத்மா இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த திருஷ்டி நமக்குள்ள சாமான்யமாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான்ங்கிற அந்த தத்துவ திருஷ்டி, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார். மகாபாரதத்தில் நமக்கு கதை தெரியும். இந்த பீமன் ஒரு பொன் மலரை எடுக்கிறதுக்கு போகிறேன். அந்த காட்டில் அவங்க யாத்திரையாக போய் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பூ காற்றுல பறந்து வருது. குந்தி தேவி, இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கே, இந்த மாதிரி அந்த பூ வேணுமேனு எடுத்துருவாங்க. திரௌபதி இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வரைக்கும் இப்படி பார்த்தது இல்லையே, ரொம்ப அழகிய மலராக இருக்கேன்னா, அது கைலாசத்தில் அந்த குபேரன் இருக்கக்கூடிய அந்த பொய்கையில் இருந்து பறந்து வந்த ஒரு பூ. அங்கே இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு பூ காற்றுல பறந்து வருது. ஒரு பொன்னிறமாக ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்த உடனே இது நல்லா இருக்கே, கொண்டு வாங்கன்னா உடனே பீமன் போகிறார். அவர் அதுக்கு காடா மலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு பெரிய குரங்கு படுத்துருக்கு, அதனுடைய வால் நீளமாக இருக்குது. போகிற பாதையில் அந்த வால் இருக்குது. ஒத்தையடி பாதை, காட்டு வழியில் ஒத்தையடி பாதையில் மலை ஏறி போகிறப்போ ரொம்ப சிரமப்பட்டு போகிறார். பீமனால் தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. அதனால் பீமன் போகிறார். அப்படி போகிறார். இன்னொன்று மனைவி கேட்டால் அதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால் சம்பாதிச்சு கொடுக்கணும்ல, அதனால் அந்த தர்மத்துக்காக அவர் போகிறார். போகிற வழியில் ஒரு வயதான குரங்கு படுத்திருக்கு, அதனுடைய வால் அந்த பாதையில் இருக்குது, ஒத்தையடி பாதையில் இருக்குது. இவர் நின்று அந்த குரங்கை பார்க்குறார், பேசுகிறார். அந்த குரங்கு யாருன்னா ஹனுமான் தான். ஹனுமான் வாயுபுத்திரன், பீமன் வாயுபுத்திரன். அதனால் ஹனுமான் சிரஞ்சீவியாக இருக்கிறவர், அவர் அந்த இடத்துல இருக்கிறார். இவர் போகிற பொழுது குரங்கை பார்த்த உடனே அதோடைய வால் இருக்கிறத பார்த்துட்டு அந்த குரங்கிட்ட பேசுகிறாரு. பெரியவரே, நீங்கள் கொஞ்சம் வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டிங்கனாக்கா நான் அப்படி போவேன் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த பீமன் அந்த ஹனுமான் பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டார் இது பீமன் சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். அவர் கொஞ்சம் விளையாடலாம் நினச்சி, என்ன நான் ரொம்ப வயசானவனாக இருக்கேன்ப்பா, என்னால் என் வாழை கூட நாற்ற முடியலை, அதனால் நீ வேணால் கொஞ்சம் நாற்றி வச்சுட்டு போன்னு சொல்கிற, இல்லை தாண்டி போன்னு சொல்கிற, என்னால் வாழை நாற்ற முடியாது, நீ வேணால் தாண்டி போ அப்படின்னு சொல்கிற. அப்போ பீமன் சொல்கிறான், இல்லை பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எல்லா உடல்லையும் எல்லா ஜீவனிடத்துலேயும் இறைவன் இருக்கிறார், அதனால் மிதிக்கவோ தாண்டவோ கூடாது, எதையுமே தாண்டக்கூடாது மிதிக்கக்கூடாதுன்னு நான் படித்திருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன், பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா உடலிலும் இறைவன் இருக்கிறார், அதனால் அது தர்மம் இல்லை, அதனால வாழை கொஞ்சம் நகர்த்திக்குங்கிற. என்னால் நகர்த்த முடியாது, நீ வேணால் நகர்த்தி வைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அது அடுத்த கதை. அதுக்கப்புறம் நான் ஹனுமான்கிறத சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல பீமன் அந்த தர்மத்தை சொல்கிறான். பீமன் வந்து அந்த தர்மம் வாழை தாண்டி போன்னு சொல்கிற பொழுது நம்மனா சாதாரணமாக தாண்டிட்டு போயிடுவோம், சரின்னு தாண்டி போயிடுவோம். தாண்டி போகிற பொழுது எல்லா உடல்லையும் இறைவன் இருக்கிறார், அதனால் தாண்டவோ மிதிக்கவோ கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, பெரியவங்க சொல்லி இருக்காங்க, அதனால முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் என்னென்னா அது வந்து அந்த தத்துவ சிந்தனை இருக்குது. ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சாதாரண வீட்டில் குழந்தையிலேயே சொல்லுவோம், காலை தாண்டாத மிதிக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ள இறைவன் இருக்கிறார், அதனால் அது வந்து காலால் தொடக்கூடாது, கையால் தொடலாம், தெரியாமல் பட்டுட்டாலும் தொட்டு வணங்குறதுன்னு இருக்குது. இப்போ காலால் கால் கழுவக்கூடாதுன்னா நம்ம இந்த சரீரத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான்ல, ஒரு காலால் இன்னொரு காலை உதைக்கிறது நமக்குள்ளே இருக்க இறைவனை உதைக்கிறது இல்லை. காலால் கால் கழுவக்கூடாதுன்னா அது நம்மளை நாமே உதைக்கிற மாதிரி தானே, நம்மை நாமே உதைக்கிற மாதிரியாக ஆகுது. அப்போ உள்ள ஆத்மாவாக இருக்கக்கூடிய இறைவனை அது வந்து மிதிக்கிறதா ஆகுது. அப்படிங்கிற தத்துவ திருஷ்டியில் காலால் காலை தேய்த்து கழுவக்கூடாதுன்னு சொல்லி இருப்பார்கள்னு எனக்கு தோணும். அதனால் நமக்குள்ளே அது இருக்குது, அதனால் இறைவன் இருக்கு. அதனால தான் ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப பட்டினிலாம் போடக்கூடாதுன்னு பகவத்கீதை பகவான் சொல்கிறார். ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறவன் என்னைய பட்டினி போடுறாங்கிற, அவனுக்குள்ளே ஆத்மாவாக இருந்து வைஸ்வானரனாக இருந்து நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு நான் செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், அமாவாசை விரதம், அந்த விரதம் இந்த விரதம்னு ஏகப்பட்ட விரதம் இருந்து அவன் சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்ல, உள்ளே இருக்க எண்ணெயை பட்டினி போடுறான்னா அப்படி. அதனால் ரொம்ப கடுமையான தபஸை வந்து நிந்தனை பண்ணுறேன், ரொம்ப கடுமை. நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்கிறது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ரொம்ப அதிகமாக சாப்பாடு போட்டு தான் அவரை துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்க பகவானை கண்டதெல்லாம் உள்ளே போட்டு அவரை உள்ள சாப்பாடு கொடுத்து அவரை மூச்சு திறார வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப பக்தி இருந்து அதீதமாக போகிற பொழுது வருத்தம் இருக்கிறேன்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஆளை துன்பப்படுத்து. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று சாப்பிட்டா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இல்லை வருத்தம்னு இருந்தால் பக்தியில் தீவிரமாக போகிறேன்னு ரொம்ப கடுமையாக இருக்கிறது. ஆனால் ரெண்டுமே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் மிதம்னு சொல்லியிருக்கு. மித ஆகாரம்னா அதிகமாக போனாலும் நல்லதில்லை, மிதமாக இருந்தாலும் நல்லதில்லை. அப்போ என்னது, ரொம்ப குறைவாக இருந்தாலும் நல்லதில்லை. என்னது, உள்ள ஆத்மாவாக இறைவன் இருக்கிறார், அவரை நம்ம உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னா, அதனால் உடம்பே ஆலயம், உள்ள இறைவன் ஈஸ்வரன் இருக்கிறார். அதனால் பிறரை நாம் மிதிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, நம்மை நாமே மிதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருப்பார்கள். அதனால் இந்த தர்மத்தை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு அந்த தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சொல்ல வந்தேன். இல்லை, இங்கே தர்ம விஷயங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் புரியறதில்லை. சில விஷயங்களுக்கு மருத்துவ ரீதியாக சில சுகாதாரம் அப்படிங்கிறதுல சில இதுக்கு நம்ம காரணம் சொல்லலாம். சில இதுக்கு இன்றைக்கி அறிவியல் ரீதியாக சில அறிவியல் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளோடு நம்ம தர்ம விஷயங்கள் ஒத்து போகிற பொழுது இந்து மதம் அறிவியல் பூர்வமானது அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், காட்டிக்கொள்ளலாம். ஆனால் சிலதுக்கு சொல்ல முடியாது. சுகாதார ரீதியாக காரணம் சொல்ல முடியாது, அறிவியல் ரீதியாக காரணம் சொல்ல முடியலை. அப்போ அது என்ன, அப்போ அது மூட நம்பிக்கை விட்டுலாமான்னா அதுக்கு வேறு ஏதோ தத்துவ ரீதியான காரணம் இருக்கின்றதுங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். அதனால் தர்மம் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அதுக்கு தத்துவ திருஷ்டியும் இருந்தால் தான் பல விஷயங்கள் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்புறம் தர்ம விஷயத்தில் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்ம பின்பற்றலாம். இன்றைக்கு காலத்தில் சில விஷயங்கள் நடைமுறையில் பின்பற்ற முடியாததாக இருக்கலாம், அதையும் புரிந்து கொண்டு முடிந்த வரைக்கும் பின்பற்றலாம். சிலது காலத்தினால தேவை இல்லைன்னு இருக்கும், அந்த விஷயங்களை நம்ம விட்டு விடலாம். அதுக்காக மாற்றணுங்கிறது இல்லை, சாஸ்திரத்தை மாற்றணுங்கிறது இல்லை. சாஸ்திரம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா மாற்றினா
ஆளுக்கு அவங்களுடைய சொந்த விருப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போயிடலாம். கடைசியில் எது மூலம்னே தெரியாது. அதனால் சாஸ்திரம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், நம்ம அதை படிப்போம், புரிந்து கொள்வோம், நம்மளால் முடிந்த வரைக்கும் அதை பின்பற்றுவோம். சிலதுக்கு காரணம் தெரியலைனாலும் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிற ஸ்ரத்தையினாலேயே நாம் அதை பின்பற்ற வேண்டும். சரி, இந்த அடிப்படையில் நம்ம அடுத்த பாடலுக்கு போகலாம். இன்றைய பாடல் 42வது பாடல். 42, 43 இந்த 2 பாடலும் கணவன் மனைவி இல்லற தர்மத்தை சொல்லுகின்றது. பாடலை படிக்கலாம். தீண்டானால் முன்னாலும் நோக்கார், நீராடிய பின் ஈராறு நாளும் இகவர்க்க என்பதே பேரறிவாளர் துணிவு. தீண்டானால் முன்னாலும் நோக்கார், நீராடிய பின் ஈராறு நாளும் இகவர்க்க என்பதே பேரறிவாளர் துணிவு. கணவன் மனைவி எந்த நாட்களில் கூடலாம், எந்த நாட்களில் கூடக்கூடாது என்பதை இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடலும் இதே கருத்து தான். தீண்டா நாள் முன்னாலும் நோக்க. அந்த மனைவி மாத விலக்கு நாட்கள் இருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள், அந்த 3 நாட்களை மனைவியை நோக்கார்னு பார்க்கவே கூடாதுன்னு இருக்குது. பார்க்கக்கூடாதுன்னு நெருங்கக்கூடாது, அவர்கள் தனிமையாக இருக்கணும் என்பது. அந்த 3 நாட்கள் விலக்கான நாட்கள், 3 நாட்களும் விலகி இருக்க வேண்டிய நாட்கள். அதன் பிறகு நீராடிய பின், விளக்கு முடிந்த பிறகு, அவர்கள் தீட்டு முடிந்த பிறகு, அவர்கள் குளித்த பிறகு ஈராறு நாளும் 12 நாள், அதுக்கப்புறம் 12 நாள், 4வது நாள் குளித்த பிறகு, அதன் பிறகு 12 நாள் இகவர்க்கனாக அவரை விட்டு பிரியலாகாது. அப்போ கணவன் மனைவி அவர்கள் ரொம்ப நெருக்கமாக அன்போடு சேர்ந்து இருக்கலாம். அந்த 12 நாட்கள் பிரியாமல் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதே பேரறிவாளர் துணிவு. இந்த சாஸ்திர விஷயங்களை, இல்லற தர்மத்தை அறிந்தவர்களுடைய முடிவு இது. 12 நாள் சேராமல் இருக்கணும், அப்புறம் 4 நாள் 12 நாள் சேர்ந்து விலகாமல் இருக்க வேண்டும், 3 நாட்கள் விலகி இருக்க வேண்டும். அதாவது ஆண் பெண் சேர்க்கை என்பதே இந்த சந்ததி விருத்திக்கு தான், குழந்தை உற்பத்தி என்பதற்கு தான். அதனால் அந்த குழந்தை உற்பத்தி எந்த காலத்தில் ஆண் பெண் சேர்ந்தால் நல்ல குழந்தை வரும் என்பதை சாஸ்திரம் சொல்லுது. அதற்கு 4வது நாள்லேருந்து 12 நாட்கள் சிறந்த நாட்கள். அதனால் அந்த 12 நாட்களை சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் இருக்கேன்னு கேட்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களில் ஆண் பெண் சேர்க்கை இருந்த குழந்தை சிறப்பானதாக இருக்கும் என்பது. அடுத்த பாடல் 43வது பாடலும் இதே கருத்து தான். கூடக்கூடாத நாட்கள். உச்சியம் போல்தோடு இடையாமம் ஈரந்தி மிக்க இரு தேவர் நாளோடு உவாதிதி நாள் அஷ்டமியும் ஏனை பிறந்த நாள் இவ்வனைத்தும் ஒட்டார் உடனுறைவின் கண். உச்சியம் போல்தோடு இடையாமம் ஈரந்தி மிக்க இரு தேவர் நாளோடு உவாதிதி நாள் அஷ்டமியும் ஏனை பிறந்த நாள் இவ்வனைத்தும் ஒட்டார் உடனுறைவின் கண். உச்சியம் போல்தோடு, உச்சியம் பொழுதுனா பகலில் உச்சி பொழுது, உச்சியம் பொழுதுங்கிறது பகலில் உச்சி பொழுது, நடுப்பகல். அதே மாதிரி இடை யாமம்னா நள்ளிரவு, நள்ளிரவு நடுப்பகல், இந்த 2 பொழுதும். அப்புறம் ஈர் அந்தி, ஈரந்தினா 2 அந்தி, 2 அந்தி காலை மாலை. அந்திங்கிறது சந்தி, காலை மாலை சந்தி வேலை. சந்தி சூரியன் சந்திரன் இரவு பகல் சந்திக்கின்ற வேலை, அதற்கு சந்தி வேலைன்னு பேர். சந்திங்கிறது தமிழில் அந்தி என்று சொல்கிறோம். அந்தி பொழுது, அந்த நேரம். அப்போ நடுப்பகல் நடு இரவு
சந்தி வேலை 2, இந்த 4 பொழுதுகள். இந்த 4 பொழுதுகளில் உடல் உறவு என்பது கூடாது. இது பொழுது கணக்கில் ஒரு நாளில் நடுஇரவு நடுப்பகல் சந்தி வேலைகளில் உடல் உறவு என்பது கூடாது. அப்புறம் நாள் கணக்கில் பார்த்த இரு தேவர் நாளோடு, இரு தேவர் நாள்னா சிவனுக்கு உகந்த நாள், பெருமாளுக்கு உகந்த நாள். சிவனுக்கு உகந்த நாள் நமக்கு தெரியும் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் சிவனுக்கான நாள். மகாவிஷ்ணு பெருமாளுக்கு ஓண நட்சத்திரம் திருவோணம். அதனால் திருவாதிரை திருவோணம் இந்த நட்சத்திரங்கள், திருவாதிரை சிவனுக்கான நாள், திருவோணம் பெருமாளுக்கான நாள். அப்போ அன்னைக்கு இறை வழிபாடு ஈஸ்வரனுக்கான பூஜை முதலானவர்கள் செய்வதற்கான நாள். அதனால் அந்த நாட்களிலும் அதுக்கப்புறம் உவா திதி நாள். உவா திதி நாள்னா உவாங்கிறது உவா திதிங்கிறது அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை பௌர்ணமி நாட்கள். அஷ்டமி, அதுக்கப்புறம் அஷ்டமி அமாவாசையிலேருந்து 8வது நாள், பௌர்ணமியிலேருந்து 8வது நாள் அஷ்டமி. அந்த இரு நாட்களிலும் மாதத்தில் 2 அஷ்டமி வரும், ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, 4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த சிவன் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய 2 நாட்கள், 8 2 10 நாட்கள். அதுக்கப்புறம் பிறந்த நாள், ஏனை பிறந்த நாள். பிறந்த நாள்னா நம்முடைய பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள், கணவன் மனைவியினுடைய பிறந்த நாட்கள். இந்த நாட்களில் உடல் உறவு கூடாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் கணக்கு பார்த்தாக்க எத்தனை நாள் மிச்சம் இருக்கும்னா அப்படிங்கிறது அது பார்த்துக்க வேண்டியதுதான். அதனால் சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அவ்வளோதான். அதனால் எந்த பொழுதுல கூடாது, எந்த நாட்களில் கூடாது. நடுப்பகல் நடுஇரவு சந்தி வேலை கூடாது. அதே மாதிரி சிவனுக்கு உகந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிற நாள், திருவோணம் நட்சத்திரம் இருக்கிற நாள் பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த நாட்கள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி திதி பிறந்த நாள், இந்த நாட்களில் கூடாது. அடுத்த பாடம் பொது தர்மம். இதில் ஏன் கூடாதுன்னா கேள்வி கேட்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தவிர்வன சில நாள், சில நாள் சில பொதுவான தர்மங்களை சொல்லியிருக்கு. அடுத்த 2-3 பாடல்கள் பொது தர்மமாக சொல்லியிருக்கு. 44 45 2 பாட்டும் பொது தர்மம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நமக்கு பழக்கத்தில் இருக்கிறதா. பெரியவர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் சொல்லுவாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத, இதை இங்கே வைக்காத அங்கே வைக்காத சொல்லுவாங்க. சில பொருள்களை சில இடத்துல வைக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கிறது. நேராக படிக்கலைனாலும் பெரியவர்கள் சொல்லி கேட்டு பரம்பரையாக வந்த விஷயம். அதுக்கெல்லாம் சாஸ்திர பிரமாணங்கிறது இங்கே நமக்கு பார்க்கிற பொழுது தெரிகின்றது. பாட்டை படிக்கலாம். 44 தவிர்வன சில. நாழி மனை மேல் இரியார் மனை கவிழார் கோடி கடை உள் விரியார் கடைத்தலை ஓராது கட்டில் படார் அறியாதார் தம் தலைக்கண் நில்லாவிடத்து. நாழி மனை மேல் இரியார் மனை கவிழார் கோடி கடையுள் விரியார் கடைத்தலை ஓராது கட்டில் படார் அறியாதார் தம் தலைக்கண் நில்லாவிடல். நாழிங்கிறது கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியும். படிக்கு நாழிப்படின்னு சொல்லுவாங்க. படி அளக்கிறது, அந்த காலத்தில் அளக்கிறதுக்கு அதானே படி, அரைப்படி, ஒரு படின்னு சொல்லி அளக்கிற அந்த படி இருக்கும். அந்த படியை மனை மேல் இரியார். மனைங்கிறது உட்கார்ற ஆசனம், உட்கார மனைன்னு சொல்கிறோம்ல, மனைப்பலகைன்னு சொல்லுவாங்க. அந்த மனைப்பலகை மேலே இந்த அளக்கிற படியை வைக்கக்கூடாது. அதுதான் நாளி மனை மேல் இரியார்னா வைக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். மனைப்பலகை, உட்கார மனைப்பலகை மேலே படியை அளக்கின்ற படியை வைத்தல் கூடாது, ஒரு தர்மம். அப்புறம் மனை கவிழா, அந்த உட்கார அந்த பலகையை கவிழ்த்து வைக்கக்கூடாது. இப்படி குப்புறா கவுத்து வைக்கக்கூடாது, வச்சா சாய்த்து வைக்கணும். சிவரோரமாக சாய்த்து வைக்கலாம், ஆனால் அதை திருப்பி உட்கார பக்கம் கீழே இருக்கிற மாதிரி கவிழ்த்து போடக்கூடாது.
மனை கவிழார். கோடி கடையுள் விரியார். கோடிங்கிறது புது துணி. புது தனியை வீட்டினுடைய தலைக்கடை, இந்த கடைங்கிறது தலைக்கடை, முன்வாசல், வீட்டினுடைய முன்பகுதி, இந்த ரிசப்ஷன் வரவேற்பறை, வரவேற்பறையில் புது துணியை விரித்து வைக்கக்கூடாது. விரித்து பார்க்கறது அப்படின்னா புது துணியை அந்த இடத்துல விரித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த அந்த முன் வாசலில், அந்த முன்பகுதியில், வீட்டினுடைய முன்பகுதி, முதல் நடை, அந்த நடை இருக்குது, அந்த நடைப்பகுதியில் அதுக்கு தலைக்கடைன்னு பேர் அல்லது கடைத்தலைன்னு பேர். தலைக்கடையில் வீட்டின் வரவேற்பறை விரிக்க புது துணியை அங்கே விரித்து வைக்கக்கூடாது. அதே போல் அங்கே பலரும் சென்று வருகின்ற அந்த நடைப்பகுதியில் கட்டில் விரித்து படுக்கக்கூடாது. கடைத்தலை ஓராது கட்டில் படார். பலர் போயிட்டு வந்திருக்கிற இடத்துல அந்த இடத்துல கட்டிலை போட்டு படுத்திருக்க கூடாது. எப்போ அங்கே கட்டில் போட்டு ஆளை படுக்க வைப்போம்? அதனால சொல்லியிருக்கு. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், முன்னாடி அங்கே தானே வைக்கிறான். ஆள் போயிட்டாருனாக்கா, தாத்தா போயிட்டாருனாக்கா கட்டில் போட்டு முன்னாடி படிக்க வைக்கிறோம். புது கோடி துணியங்கள்லாம் அங்கே விரித்து வைக்கிறோம். அந்த சமயத்தில் அது பண்ணுறதுனால மற்ற நல்லா இருக்க மங்களமான சமயத்தில் அது பண்ணக்கூடாது. நல்லா இருக்கிற சமயத்தில் அதை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஆளை படுக்க வைக்கிறோம். இல்லை நிறைய பேர் வந்து போவாங்க, பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும், புது துணியை வைத்து இருக்கிறோம். அப்படி அந்த சடங்கு இருக்கிறதுனால மற்ற சமயங்களில் அதை செய்யக்கூடாதுங்கிறது விஷயம். அதுக்கப்புறம் அறியாதார் தம் தலைக்கண் நில்லா விடல். தாம் தெரியாத இடத்துல தெரியாதவர்கள் முன்னாடி அதிக நேரம் நிற்க மாட்டார்கள். அறியாதார் தம் தலைக்கண்ண அவருடைய முன்னிலையில், முன்ன பின்ன தெரியாத இடத்துல தெரியாதவர்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப நேரம் நிற்க மாட்டார்கள். அப்போ போனால் ஏதாவது விஷயம் இருந்தால் பேசிட்டு வந்துடணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல, தெரியாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல அங்கே தேவையில்லாமல் ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்து இருக்கக்கூடாது. அது அப்படி நிற்கிறதுங்கிறதே அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம தெரிஞ்சவங்க இருந்தால் இருக்கிறோம், பேசுகிறோம், இருக்கிறோம். தெரியாத இடத்துல தெரியாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல அதிக நேரம் நிற்கக்கூடாது. அது நமக்கும் நல்லதில்லை, அவனுக்கும் நல்லதில்லை. இன்றைக்கி தெரியாத மனிதர்களோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில், இன்ஸ்டாகிராமில் அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் பெண்ணானே தெரியல, அவன் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கிறான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாது அவன் யாருன்னே தெரியாமல் சேட் பண்ணி அப்புறம் பழகி அப்புறம் என்னென்னமோ ஆகுது, பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வருங்கிறதுனால வேணான்னு சொல்லியிருக்கு. தெரியாத இடத்துல நீ நின்னேனாக்கா கொஞ்சம் என்னப்பா என்ன ஏதுன்னு கதை பேச வேண்டியிருக்கும். நீ யாரு நான் யாருன்னு கேட்பான், அப்படியே பழக்கமாயிடும். அது தேவையில்லாத ஒன்று. அனாவசிய குழப்பங்களை, நம்ம மனசில் குழப்பங்களை ஏற்படுத்தும். அனாவசிய தெரியாத ஆள் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தும். அவன் ஏதோ கதை விடுவான், ஏதோ சொல்லுவான், ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று விட தெரியாமலே பேசி பழகி அப்புறம் ஏமாந்து போய் என்னென்னமோ ஆகுது. அதெல்லாம் பெரியவர்கள் அதனால் தெரியாத இடத்துல தெரியாத மனிதர்கள் முன்னாடி அதிக நேரம் நிற்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அடுத்த பாடல் 45. திருமண பந்தலின் கீழ் பரப்பல் ஆகாது. வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னா பந்தல் போட்டிருக்கிறோம், அந்த பந்தலடியில் எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. துடைப்பம் துகட்காடு புள்ளிதழ் செத்தல் கருங்கலம் கட்டில் கிழிந்ததனோடைந்தும் பரப்பற்க பந்தரகத்து துடைப்பம் துகட்காடு புள்ளிதழ் செத்தல் கருங்கலம் கட்டில் கிழிந்ததனோடைந்தும் பரப்பற்க பந்தரகத்து. பந்தல்ங்கிறது வீட்டில் ஒரு நல்ல காரியம், மங்கள சுப காரியம் நடக்குது, அதற்காக பந்தல் போட்டு இருக்கிறோம். அந்த பந்தலுக்கு கீழே அந்த பந்தல் போட்டிருக்கிற இடத்துல துடைப்பம் விளக்கமாறு வைக்கக்கூடாது. தெரியல, விளக்கமாறு அதுக்கு முன்னாடி வாசலில் பந்தலில் அது விளக்குமாறு அதுக்கான இடத்துல ஓரமாக எங்கேயோ இருக்கணும். அது முன்னாடி பார்வையில் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் துகள் காடுனா, துகள்னா குப்பை, குப்பையை சேர்த்து குமிச்சு வைக்கிறதுனா கூட்டி அதுலேயே ஒரு ஓரமாக குமிச்சு வைக்கிறது. எப்பொழுதுமே குப்பையை கூட்டி வைக்கக்கூடாது. வீட்டிலையே
குப்பையை கூட்டினா உடனே அள்ளி போட்டுடணும். அதை குமித்து ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி மங்கள காரியங்களில் பந்தல் போட்டிருக்க இடத்துல குப்பையை கூலமாக கூட்டி வைக்கக்கூடாது. புல்லிதழ், புல்லிதழ்னா பூவோட அந்த இதழ், பூ மொத்தமாக இருக்கலாம், புதுசாக பூ வச்சுருக்குறோம்னு அது இருக்கலாம். அதோட உதிர்ந்த இதழ்கள் இருக்கே, அந்த இதழ்கள் உதிர்ந்த ரோஜா பூனா இதழ் தனித்தனியாக உதிர்ந்து போயிருக்கு, காஞ்சி போன பூ இல்லை பழகு உதிர்ந்த பூ, அந்த அப்படி அதை கூட்டம் அதை சேர்த்து வைக்கக்கூடாது. புதுசாக பூ வைக்கலாம், ஆனால் அதோடைய இதழ்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி உதிர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அமங்கலமாக இருக்குல்ல, அது முடிந்து போன ஒன்றாக இருக்குது, அதனால் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதை வைக்க வேண்டாம், வைக்கக்கூடாது. புள்ளிதழ் செத்தல், புள்ளிதழ் செத்தல்னாக்க அந்த சருகு முதலானவைகள்லாம் காய்ந்து போன பழைய பூ, உதிர்ந்து போன பூவோட இதழ்கள் அதெல்லாம் சேர்த்து குமித்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது. கருங்கலம், கருங்கலம்னாக்கா பழைய கரிப்பானை, கலம்னா பாத்திரம் பானை, கருங்கலம்னா அந்த காலத்தில் அடுப்பில் சமையல் பண்ணாங்க, அதனால் அந்த கரிச்சட்டி இருக்குமே, அந்த கரிச்சட்டி தான் கருங்கலம்னா கரிச்சட்டி. அதை அந்த பந்தல் கீழே அந்த முன்னாடி தெரிகிற மாதிரி அதை வைத்திருக்கக்கூடாது. இப்போ கரிச்சட்டி இல்லை இருந்தால் அது அழுக்கு பானை, ஏதோ அழுக்கான பொருட்கள் கிழிஞ்சு. அடுத்தது சொல்லுது கட்டில், கிழிந்த கட்டில்னா கிழிந்து போனால் கட்டில், உடைந்து போனது, கிழிந்து போனது. கட்டில் அந்த காலத்து துணியில் போட்டிருப்பாங்க, இப்போ இரும்பு கட்டில் இருக்குது, அந்த காலத்து துணியில் இல்லை கயிற்றில் பின்னி இருக்கும், கயிற்று கட்டில் இருக்கும், இல்லை துணியில் போட்டிருப்பாங்க. அது கிழிந்து போய் இருக்கிறது, பயன்படுத்தாமல் இருக்குது, பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது, கிழிந்து போனது, பழையது. இது மாதிரி கிழிந்த கட்டில், இந்த கரிச்சட்டி இதெல்லாம் மங்களமான காரியம் நடக்கிறதுல முன்னாடி பார்வையில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. அதனால் கிழிந்ததோடு 5 பரப்பற்க பந்தரகத்து, பந்தரகத்து பரப்பற்க பரப்பி வைக்காதீர்கள். அடுத்த பாடல் இல்லம் பொழிய செய்வன. இந்த வீடு எப்பொழுதும், நம்மளுடைய வீடு இல்லம் குடியிருக்கிற இடம் எப்பொழுதும் மங்களமாக இருக்கணும், அங்கே மகாலட்சுமி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதிகாலையில் எழுந்து என்ன செய்ய வேண்டும்? காட்டு களைந்து கலங்கழி இல்லத்தை ஆப்பி நீர் எங்கும் தெளித்து சிறு காலை நீர்ச்சால் கரகம் நிறைய மலரடிந்து இல்லம் பொழிய அடுப்பினுள் தீப்பெய்க நல்லதுரல் வேண்டுவார். காட்டு களைந்து களங்கழி இல்லத்தை ஆப்பி நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீர்ச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொழிய அடுப்பினுள் தீப்பெய்க நல்லதுரல் வேண்டுவார். நல்லது உரல் வேண்டுவார், நல்ல செல்வத்தை அடைய விரும்புபவர்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருக்க, முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்கள், நல்ல இல்லத்தரசினே பேர் வச்சுருக்கோம், வீட்டுக்கு ராணி அவங்க தான். அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலையில் எழுந்து, முக்கியமானது, அதனால் அதிகாலையில் எழுந்து சிறுகாலைனா அதிகாலை, அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து, பின் தூங்கி முன் எழுவாள்னு சொல்லியிருக்கு. அதனால் அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணணும்? பாத்திரம் கழுவி, பாத்திரங்களெல்லாம் கழுவி விளக்கி வைத்து வீட்டை பெருக்கி, வீட்டை நல்லா சுத்தமாக பெருக்கி நல்லா கலங்களினா கலங்களை கழுவி வைத்து, பாத்திரங்களை சாப்பிட்ட பாத்திரம் பொதுவாக நைட்டே கழுவி வச்சுறது நல்லது, காலையில் வரைக்கும் இருக்கக்கூடாது. பாத்திரம் இரவு உணவு முடிஞ்ச பிறகு அந்த உணவு பாத்திரங்கள் எல்லாம் இரவே கழுவி விட வேண்டும் தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. கழுவி வச்சிடணும். அப்புறம் இன்றைக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் திரும்ப கழுவி வைக்கிறது அப்படி இருக்குது. அதனால் நேற்று பாத்திரத்தை இன்னைக்கு கழுவுறது இல்லை, அது நேற்று பாத்திரம் அது நேற்றோடையே உணவு முடிஞ்ச உடனே அதில் அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிடணும். இன்றைக்கு நாம் சமையல் பண்ண போகக்கூடிய பயன்படுத்த போகக்கூடிய பாத்திரங்களை திரும்ப ஒரு முறை லேசாக தேய்த்து கழுவி, அதுக்கப்புறம் இல்லத்தை ஆப்பி நீர் எங்கும் தெளித்து, ஆப்பி நீருங்கிறது பசுஞ்சாணம் தெளித்து, ஆப்பி ஏன்னா ஆப்பினாக்க சாணத்துக்கு, ஆனா பசு, அது தெரியும்ல, ஆனா பசு மாடுன்னு தெரியும், அதோட பீக்கு ஆப்பின்னு பேர்.
நல்ல தமிழ் வார்த்தை. ஆப்பின்னா சாணம், மாட்டோட சாணம், பசுஞ்சாணம். அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து மண் தரையாக இருந்தது. அதனால் வீடை வந்து நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பசுஞ்சாணம்லாம் போட்டு மெழுகி வீடு வாசலெல்லாம் சாணம் தெளித்து மெழுகினா. இப்போ எங்கள் டைல்ஸில் எங்கே மெழுகிறது? இப்போ ஒரே டைல்ஸ் கூட்டி சுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். கூட்டி சுத்தம் பண்ணணும். அந்த காலத்தில் அது வந்து மண் தரையாக இருந்தபோது எல்லாம் செய்தார்கள். ஆப்பி நீர் எங்கும் தெளித்து, வாசல் தெளிக்கிறதே அப்படி மண் தரையாக இருக்கும், தூசியெல்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு வாசல் தெளிக்கிறதே சாணம் கலந்து வாசல். இப்போ அதுக்கு ஒரு கெமிக்கலான ஒரு பொடி வச்சுருக்கோம், மஞ்சள் கலரில், மஞ்சள் பொடி எல்லாம் கெமிக்கல் தான் அது. அதில் சாணம் போட்டு தெளிக்கிறது, வாசல் தெளிக்கிறதுன்னு. எங்கும் தெளித்து நீர்ச்சால் கரகம் நிறைய, இந்த குடங்களில் தண்ணீர் நிறையா பிடித்து வைத்து, தண்ணீர் வெளியே இருந்து அந்த காலத்தில் ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை கிணறுலேருந்து கொண்டு வருவாங்க. அன்றைக்கு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ அந்த தண்ணீரை குடங்களில் கொண்டு வந்து வைத்துலாம். நீர்ச்சால் கரகம்ங்கிறது குடம் தெரியும். அந்த குடங்கள் எல்லாம் தண்ணீர் நல்லா நிறையா நிரப்பி வைத்து, மலர் அணிந்து, அதில் கொஞ்சம் புஷ்பம்லாம் போட்டு, இப்போ வீட்டில் அலங்காரத்துக்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல, ஒரு இதில் தண்ணி வச்சு பூவெல்லாம் போட்டு வைக்கிறாங்க, எல்லாம் மங்களமான ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு புஷ்பம் போட்டு வச்சு மலர் அணிந்து, இல்லம் பொழிய, நல்லா வீடு விளங்க, பொழிதல்னால விளங்குதல், எல்லாம் நல்லா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணின்னு அதான் அர்த்தம். பாத்திரங்கள்லாம் சுத்தம் பண்ணி வீடு பெருக்கி துடைத்து நல்ல குடங்களில் தேவையான அளவு குடி தண்ணீரை நிரப்பி வைத்து, அதெல்லாம் மங்களமானது, நல்லா பூர்ணமாக நிரப்பி வைத்து, அதுக்கப்புறம் அடுப்பினுள் தீப்பெய்க, அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். அதனால் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை வேலையை முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த எல்லாம் செஞ்சு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கிறதுங்கிறது. அதனால் அடுப்பினுள் தீப்பெய்க, அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுன்னு இருக்குது. சமையல் பண்ணுற சமையல் வேலையை அதுக்கப்புறம் தான் காஃபின்னா கஷ்டம்தான். அதற்கு பிறகு தான் காஃபின்னா கஷ்டம் எனக்கு. அதனால் அடுப்பினில் தீப்பெய்க, அடுப்பு பற்ற வைத்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி தண்ணீரெலாம் நல்லா நிறையா பிடிச்சி வச்சு பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சமையல் வேலையை தொடங்க வேண்டும். இது தர்மம். அதுக்கப்புறம் அடுத்த பாடம், படிக்கலாகாத நாட்கள். இந்த வேத அத்தியனம் பண்ணுறாங்களே குருகுலத்தில் விடுமுறை. இப்போ சண்டேனா லீவாக இருக்குது. சண்டேனா லீவு, சண்டேனா லீவுனா பிரிட்டிஷ்காரன் வந்த பொழுது அவன் சர்ச்சுக்கு போகணுங்கிறதுனால சண்டே லீவ் விட்டான். சண்டே வாரத்தில் முதல் நாள் தானே, அன்றைக்கி தானே வேலையை ஆரம்பிக்கணும். சுறுசுறுப்பாக வாரத்தில் முதல் நாள் வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகிறதுன்னு வச்சுருக்கிறான். ஏன்னா அவனுக்கு படிக்கிறதே கிடையாது. வாரத்தில் முதல் நாள் சர்ச்சுக்கு போகிறதுன்னு இருந்தது. அங்கே போய் பைபிள் படிக்கிறது மட்டும்தான் இருந்தது. அது அவனுடைய கலாச்சாரம். இப்போ இங்கே வந்து தான் படிக்கிறதே நம்மள்கிட்ட வந்து தான் அவன் கற்றுக்கிட்டான். ஆனால் நமக்கு அவன் தான் படிப்பு சொல்லி தந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறது, அங்கே தான் போய் படித்தான். சர்ச்சில் படிக்கிறதுனாலே பைபிள் படிக்கிறதா இருந்ததுலேயே வேற எல்லாம் இல்லை. நீங்கள் அப்போ அந்த 15-16ஆம் நூற்றாண்டெல்லாம் இங்கிலாந்தில் இருந்த கல்வி முறை பார்த்தா தெரியும். நமக்கு அப்போ இருந்த கல்வி முறையும் அங்கே இருந்த கல்வி முறையும் பார்த்தாக்க நமக்கு தெரியும். இருக்கட்டும். ஆனால் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வேலையை தொடங்கணும். இங்கே அது என்ன சொல்லுது, எந்த நாட்களில் அனத்தியனம்னு பேர். அத்தியனம்னா படிக்கிறது, அனத்தியனம்னா படிக்கிறதுக்கு லீவு, விடுமுறை. அதனால் பாடசாலையில் இருந்த முறை. பாட்டு படிக்கலாம். அஷ்டமியும் ஏனை உவாவும் 14 அப்பூமி காப்பார்க்கு ஒரு கண்ணும் மிக்க நிலத்துளக்கு விண்ணதிப்பு வாழாமை பார்ப்பார் இலங்கு நூல் ஓதாத நாள். அட்டமியும் ஏனை உவாவும் 14 அப்பூமி காப்பார்க்கு ஒரு கண்ணும் மிக்க நிலத்துளக்கு விண்ணதிர்ப்பு வாழாமை பார்ப்பார் இலங்கு நூல் ஓதாத நாள். பார்ப்பார் இலங்கு நூல் ஓதாத நாள். பார்ப்பார் பிராமணர், வேத அத்தியனம் செய்யக்கூடியவர்கள். படிக்கிறது என்பது குருகுலத்தில் வேதம் படிக்கக்கூடியவர்கள், பிராமண க்ஷத்திரிய வைசியர்கள். இலங்கு நூல் ஓதாத நூல், இந்த வேதங்களை சாஸ்திரங்களை படிக்காத நாள், படிக்கக்கூடாத நாள். அஷ்டமி,
அஷ்டமி அன்னைக்கு வேத அத்தியனம் பண்ணுறது இல்லை. நம்மளோட வேத பாடசாலையில் அதை கடைப்பிடிக்கிறோம். அஷ்டமி அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்து 8வது நாள், பௌர்ணமிக்கு அடுத்து 8வது நாள், அஷ்டமின்னு பேர், 8வது நாள். அதுக்கப்புறம் உவாகும். உவாங்கிறது அமாவாசை பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி, அஷ்டமி 2 நாள். அதுக்கப்புறம் 14 சதுர்தசி. சதுர்தசி அன்றைக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு முதல் நாள், அது 2 நாள் ஆச்சு. அப்போ அமாவாசை பௌர்ணமி 2 நாள், சதுர்தசி 2 நாள், அஷ்டமி 2 நாள், 6 நாள். அப்புறம் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை அன்னைக்கும் அத்தியனம் பண்ண மாட்டாங்க, அது இங்கே சொல்லப்படலை. 8 நாள், பொதுவாக 8 நாள், மாதத்தில் 8 நாள் அனத்தியன தினம்னு பேர். படிக்கிறது, பாடம் சொல்லித்தரதுங்கிறது இல்லை. அது இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் அப்புறம் விசேஷமாக இது எப்பொழுதும் மாதம் வரக்கூடியது, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்தசிங்கிறது. ஆனால் நாட்டுக்கு ஆபத்து வர்ற பொழுது, அதனால் பூமி காப்பாருக்கு உரு கண்ணை துன்பம், ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குது, யுத்தம் வருது, அந்த மாதிரி யுத்தம் நடக்கக்கூடிய நாட்களில், அதனால் நாட்டிற்கு ஆபத்து காலம்னா, நாட்டிற்கு ஆபத்து வர்ற பொழுது, தீவிரமாக யுத்தம் பண்ணுற பொழுது அந்த நாட்களில் வேத அத்தியனம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்க நிலத்துழக்கு விண்ணதிர்ப்பு வாழாமை. விண்ணதிர்ப்புங்கிறது இடி இடிக்கிற நாட்கள், பெருமழை பெய்து பேரிடி விழக்கூடிய நாட்களில் படிக்கக்கூடாது. நிலத்துழக்குங்கிறது பூகம்பம் வரக்கூடிய நாட்கள், பூமியை அதிர்வாக பூகம்பம் வருது இல்லை, அது மாதிரி பூகம்பம் வரக்கூடிய நாட்கள், இடி இடித்து பெருமழை பெய்யக்கூடிய நாட்கள். இன்றைக்கி மழை பெஞ்சால் லீவ் விட்டுறாங்கல்ல, பசங்களுக்கு அப்படி மழை வர்ற மாதிரி இருந்தால் சந்தோஷம், லீவ் விட்டுறான், இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னா, அந்த மழை பெஞ்சால் லீவ் விடணும்னு அப்படியே இருக்குது, சொல்லியிருக்கு. அதனால் விண்ணதிர்ப்புன்னா இடியோடு கூடிய மழை வருமே, இடி மின்னலோட கூடிய மழை இருக்கிற பொழுது வேத அத்தியனம் படிக்கக்கூடாது. பூகம்பம் முதலான இயற்கை பேரிடர் ஏற்படக்கூடிய நாட்களில் வேத அத்தியனத்தை நிறுத்தி வைக்கலாம். மற்ற நாட்களில் எப்பொழுதும் படிக்கிறதா உங்களுக்கு வேலை, இந்த நாட்களில் வேத அத்தியனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். அதனால் அரசனுக்கு ஆபத்து இருக்கிற நாட்கள், இயற்கை பேரிடர் இருக்கக்கூடிய நாட்கள், மழை இடி இருக்கக்கூடிய நாட்கள், பூகம்பம் வரக்கூடிய நாட்களில் வேத அத்தியனம் செய்யக்கூடாது, நிறுத்தி வைக்கலாம். அதோட வாழாமைனா தூய்மை இல்லாமை. ஏதோ தீட்டு இருக்குன்னா, ஆசிரியருக்கு அந்த தீட்டு இருந்தாக்கா தூய்மை அற்ற நாட்கள், வாழாமைங்கிறது தூய்மை அற்ற நாட்கள், தீட்டு முதலானவை இருக்கக்கூடிய நாட்களில் வேத அத்தியனம் செய்யக்கூடாது என்னும் இவை வேத போதாத நாட்கள் ஆகும். அடுத்த பாடல், அறம் செய்தற்கும் விருந்து இடுதற்கும் உரிய நாட்கள். எந்த காலத்தில் தர்மம் நிறையா பண்ணணும், அன்னதானம் முதலானவை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு. எந்தெந்த சமயத்தில் தர்மம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும். பாடல் 48. கல்யாணம் தேவர் பிதிர் விழா வேள்வி என்று ஐவகை நாளும் இகழாது அறம் செய்க பெய்க விருந்திற்கும் கூழ். கல்யாணம் தேவர் பிதிர் விழா வேள்வி என்று ஐவகை நாளும் இகழாது அறம் செய்க பெய்க விருந்திற்கும் கூழ். கல்யாண நாள், வீட்டில் மங்களமான திருமண நிகழ்ச்சி, திருமண நாள். கல்யாணம்ங்கிறது எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சியும், எல்லா விதமான வீட்டில் ஒரு விசேஷம்னா, வீட்டு விசேஷம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருந்தால், ஒரு நல்ல காரியம் நடந்த அந்த சமயத்திலும். அப்புறம் தேவர் பிதிர் விழா, தேவ பூஜை, கோயில் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது, அந்த மாதிரி கோயில் பூஜை இருக்குது, தேவர்களுக்கு விசேஷ நாட்கள். பித்திருக்களுக்கு பித்திரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய பித்திருக்கள், அமாவாசை இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறோம், அல்லது வீட்டில் ஸ்ராத்தம் பண்ணுறோமே அந்த சமயம். பித்திருக்களுக்கான நாட்கள் நம்ம வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஸ்ராத்தம் பண்ணக்கூடிய நாட்கள். தேவ பூஜை, விசேஷமாக பூஜை நடக்கக்கூடிய நாட்கள், விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள், நம்ம வீட்டில் நம்ம விசேஷமாக கொண்டாடக்கூடிய பூஜை முதலானவைகள். இல்லை தேவர்களுக்கு விழா நடக்கக்கூடிய நாள், கோயில் விழாக்கள் நடக்கக்கூடிய நாள், பித்திருக்களுக்கு ஸ்ராத்தம் முதலானவைகள் செய்கின்ற நாள். வேள்வி, சிறப்பாக ஒரு ஹோமம் பண்ணுறோம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், நம்ம விசேஷமாக நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறோம், அந்த மாதிரியான
சிறப்பு பூஜை நடக்கக்கூடிய செய்கின்ற நாட்கள். ஐவகை நாளும் இந்த 5 நாள் வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய நாள், தேவர்களுக்கு விசேஷமாக பூஜை நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி முதலான நாட்கள், பித்திருக்களுக்கு சாத்தம் முதலானவைகள் வீட்டில் செய்கிற பொழுது, அப்புறம் வேள்வி சிறப்பாக ஒரு ஹோமம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாட்கள். இந்த ஐவகை நாட்களும் இகழாது அறம் செய்க. அறம் செய்கன்னா நிறைய தானம் கொடுக்கணும். மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நம்மளால் என்ன முடிந்ததோ அந்த வேள்வியினுடைய அங்கமாக பூஜையினுடைய அங்கமாக அது சாஸ்திரம் சொல்லி இருக்கு தானம் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பெய்க விருந்திற்கும் கூழ்னா உணவு, விருந்து உறவினர்களுக்கு அன்னதானம், மற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கு அன்னதானம், உறவினர்களுக்கு விருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது செய்ய வேண்டும். அதனால் அறம் செய்யணுங்கிறது பணம் முதலானவைகள், பணமோ பசுமாடோ இந்த மாதிரி தானம் பண்ணணும். யாருக்கு என்ன நம்ம சக்திக்கு ஏற்றவாறு இல்லாதவர்களுக்கு இந்த நம்ம வீட்டு விசேஷமோ அல்லது கோயில் திருவிழா இதை மையமாக வைத்து கொண்டு தானம் பண்ணுறதுங்கிறது செய்யணும். அன்னதானமும் செய்யணும். அன்னதானம் தனியாக சொல்லிடுச்சு. விருந்தினர் உறவினர்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு போடுறது, அப்புறம் இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது, அதோட மற்ற பொருள்களை பணமாகவும் தானம் கொடுக்கலாம், வஸ்திரம் வாங்கி துணிமணிகள் கொடுக்கலாம், இல்லாத ஏழைகளுக்கு துணிமணிகள் கொடுக்கலாம். அப்படி நம்ம சக்திக்கு ஏற்றவாறு தானம் செய்ய வேண்டும். அதனால் அறம் செய்ய வேண்டிய நாட்கள், விருந்து கொடுக்க வேண்டிய நாட்கள், அன்னதானம் செய்ய வேண்டிய நாட்கள். அதனால் இதெல்லாம் அந்த பூஜையினுடைய ஒரு அங்கமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பூஜை பண்ணுறோம்னா இந்த பூஜையினுடைய அங்கமாக தானமானது இல்லாதவர்களுக்கு, நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு அல்லது இல்லாதவர்களுக்கு தானம் செய்தல், உணவு கொடுத்தல், இது நம்ம தர்மத்தினுடைய ஒரு அங்கம். அதனால தான் நம்ம பார்க்குறோம் எல்லா கோயில் திருவிழாலையும் கடைசி அன்னதானம்ங்கிறது இருக்குது. கல்யாணம் முதலான விசேஷங்கள் விருந்து கொடுக்கறதும் இருக்குது. நல்ல வடை பாயசத்தோட ஸ்பெஷல் சாப்பாடுன்னு ஸ்பெஷல் மீல்ஸு இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நமக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் முடிஞ்ச வரைக்கும் அது தானம் பண்ணுறது அப்படிங்கிற கோயில் திருவிழாக்கள் நடக்கிற பொழுது தானம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நல்லா செய்யலாம். அப்படி செய்கிறதுனால அந்த பூஜை இன்னும் புண்ணியம் மிகுந்ததாக ஆகுது. நிறைய நமக்கு புண்ணியம் கிடைக்குது. செய்கிறதுனால புண்ணியமானது கிடைக்கின்றது. நிமித்தமாக வைத்து மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறது, இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிற பொழுது மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற பொழுது மனசார அவங்க வாழ்த்திட்டு போகிறாங்க. முக்கியமாக அன்னதானம் பண்ணால் சாப்பிட்டாக்க மற்றதுலாம் நிறைவு வராது, திருப்தி வராது. அதனால் ஆனால் உணவு கண்டிப்பாக திருப்தி கொடுக்கக்கூடியது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டான்னா நல்லா வாழ்த்திட்டு போவாங்க. அந்த வாழ்த்து நமக்கு தேவை. அது உறவினராக இருக்கலாம், அது தெரியாத ஒரு மனிதன் பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம். திருப்தியாக சாப்பாடு போட்டாங்க, வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டால் சந்தோஷமாக மகாராசி நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துறோம். அப்போ அந்த வாழ்த்து நமக்கு தேவை. அது புண்ணியம். இப்படி வீட்டு விசேஷ நாட்கள், கோயில் பூஜை நாட்கள், சாத்தம் முதலான நாட்கள், சிறப்பு பூஜைகள் பண்ணக்கூடிய நாட்களில் தான தர்மங்கள் பண்ணணும், அன்னதானம் கொடுக்க வேண்டும். இது பொது தர்மம். சரி, மேற்கொண்டு அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.